ஒரு 1 1/2 வருஷமாவே இந்த ஃபயர் படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்ன அப்டின்னா, பாலாஜி முருகதாஸ் வந்து நடிக்கிற 2வது படம். அது மட்டும் இல்லாம, ரட்சிதாவோட ஃபேன்ஸ் அதிபயங்கரமா எதிர்பார்த்த ஒரு படம். அது ஏன் அப்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் சாக்ஷி அகர்வாலு, சாந்தினி தமிழரசன் அப்டிங்கிற பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்லாம் வரும்போது, இந்த படம் வேற மாதிரியான ஜானர்ல இருக்க போது அப்டின்னு சொல்லி எல்லாம் வேற விதமான ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர்லாம் வரும்போது தான் தெரியுது, இந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் ஆர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரிலேட்டடான படம் அப்டின்னு. ஆக மொத்தம் அந்த படத்த என்னமா குக் பண்ணி ஜேஎஸ்கே அவர்கள் குடுத்திருக்காரு. இந்த படம் இண்டஸ்ட்ரியில எப்படியாப்பட்ட அவுட்புட்டா வரப்போகுது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபயர் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். நீ தான் அவனை கொன்னனா அப்போ இவன் யார கொன்னான்? இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட தொடக்கத்துல ஹீரோ கொலை செய்யப்படுறாரு. அவர கொலை செஞ்சது யாரு? அவர எதுக்காக கொலை செய்றாங்க? அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் போக போக நெறைய மர்மமான விஷயங்கள் வெளியில வருது. இந்த மர்மமான விஷயங்களுக்கும், இந்த கொலைக்கும் மூலமா இன்றைய காலகட்டத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த படத்தோட குழு என்ன சொல்ல வராங்க? அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து தான் இந்த ஃபயரோட ஒன்லைனா இருக்கு. எனக்கும் ஒரு பக்கம் இந்த படத்த வந்து ஸ்பாயிலர் பண்ணாம ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசையா தான் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஒரு விஷயத்த ஸ்பாயிலர் பண்ணாம ரிவ்யூவே பண்ண முடியாது. அதனால சரி ஓகே. டூ பி ஃபிராங்க் இது வந்து ஒரு ஸ்பாயிலரான ரிவ்யூ தான். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட கதைக்களமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பெண்கள்ட்ட வந்து ஆசை வார்த்தைகள கூறி, நான் வந்து அப்படி இப்படி அதாவது வந்து ஒரு பெண்ணுகிட்ட ரொம்ப சென்டிமென்ட்டா பேசுவாங்க. ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப ஆட்டிட்யூடா பேசுவாங்க. ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க. இப்படியா பல பெண்கள்ட்ட விதவிதமா பேசி, ஏமாத்தி அவங்கள காதல் அப்படிங்கிற பெயர்ல ஏமாற்றி, அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கப்புறமா, அத ஒரு வீடியோவா எடுத்து, அத வந்து காட்டி மிரட்டி எனக்கு வந்து இத்தன லட்சம் பணம் குடு, அத்தன லட்சம் பணம் குடு அப்படின்னு சொல்லி வாங்கி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பணம் மட்டும் இல்லாம நான் சொல்ற நபர்களோட நீ வந்து அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு நபர். ஒரு சைக்கோபாத்தான ஒரு நபர். முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையனாடா இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் போக போக இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அனுமார் வாள் மாதிரி நீண்டுட்டே போகுது சார். இது சொல்லப்போனா, இது காலங்காலமா தமிழ் சினிமால வந்த கதைகள் தானே. இது வந்து எப்போதும் நடக்குது. பகாசூரன்ல ஆரம்பிச்சு எவ்வளோ படங்கள்ல இந்த கதைகள் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அதை எப்படி காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் இந்த ஸ்பயர் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி இருந்தாலுமே, போக போக படம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பாலாஜி முருகதாஸ் அவரோட கேரக்டர கொஞ்சம் ஓகேவா பண்ணியிருக்காரு. ரட்சிதா மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்ஷி அகர்வாலா இருக்கட்டும், சாந்தினி தமிழரசனா இருக்கட்டும், காயத்ரி ஷானா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி வந்தக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே சிங்கம் புலியா இருக்கட்டும், எல்லாருமே குடுத்த கேரக்டர நெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மகிழ்ச்சி மகிழ்ச்சி மாற்றற்ற மகிழ்ச்சி. சந்தேகமே இல்லாம நம்ம பார்க்கலாம். இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைய சொசைட்டிக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்துக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ பார்க்கணும். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எடுத்துக்கிட்ட கதைக்களம். இன்றைய சூழல்ல, இன்றைய காலகட்டத்தில மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கதைக்களம் தான். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டா யூஸ் பண்றோம். எவ்வளோ சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்றோம். எவ்வளோ பசங்க எவ்வளோ பொண்ணுங்களுக்கு லாயலா இருப்பாங்க. எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ பசங்களுக்கு லாயலா இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைய வரைக்குமே நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் நம்ம வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கும் ஒரு அஃபேரோ, ஒரு பெஸ்டீஸோ இருக்க செய்றாங்க. கப்புலா அதாவது லவ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பெஸ்டீஸ் இருக்க செய்றாங்க. அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இது மாதிரியான விஷயங்கள் மாறுதுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு ஆணையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் எவ்வளோ லவ்வா இருக்கட்டும், அந்த லவ்வுங்கிறது லவ்வா இருக்கிற வரையும் தான் கரெக்ட்டா இருக்கும். அது லஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அது அடுத்த கட்டத்துக்கு போகுறப்ப, ஒரு ரிலேஷன்ஷிப் இன் பெட் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு தனிப்பட்ட உறவுக்கு போறப்ப அது வந்து ஆபத்தாவும் வந்து முடியலாம். எல்லாரையும் பிளைண்டா நம்பாதீங்க. நல்லா பேசுற எல்லாருமே நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்த இந்த படத்துல ஆழமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. பட் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத விட, இந்த கதை இப்படியும் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல் 20 நிமிஷம் வந்து ஏதோ சீரியல் பார்க்குற மாரியான ஒரு ஃபீலிங்கா தான் இருந்தது. பயங்கர ஸ்லோமோ. படத்துல அதி பயங்கரமான ஸ்லோமோ. எதுக்கு இவ்வளோ ஸ்லோமோ போடுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. பாலாஜி முருகதாஸ் இன்னும் ஒரு 10 படம் பண்ணி, அவருக்கான ஒரு மாஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்லோமோ போட்டா அத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். வரலாம் வா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் எந்த அளவு ரீச் ஆச்சு, யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் பாலாஜி முருகதாஸுக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸா ஒரு பயங்கர ப்ரொமோஷனலா வரக்கூடிய ஒரு படம். அப்படிங்கிற பட்சத்தில இவ்வளோ ஸ்லோமோ வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு எரிச்சல குடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. படத்தில இருக்கக்கூடிய ஸ்லோமோவா இருக்கட்டும், அந்த லிப் சிங்க்கா இருக்கட்டும், டப்பிங்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், அந்த நடிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பயங்கர ட்ராமாட்டிக்கலாவே இருக்கு. பாலாஜி முருகதாஸ் ஒரு கட்டத்தில மிஸ் ஆவுறாரு. அது பின்னாடி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ஆஃபீஸரா தான் ஜேஎஸ்கே வராரு. அவர் கீழ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காப்ஸ் இருக்காங்க. ஒரு நான் டச்சபிளா நம்மளுக்கு கூட ரிலேட்டே ஆகாத ஒரு இன்வெஸ்டிகேஷனா தான் அது மாறுது. எப்படி ஒரு மிஸ்ஸிங் கேஸுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு இத எடுத்துக்கிறாங்க? ஒருவேள
அவர் யாருக்காவது ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பையனாக இருந்தால் அவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இல்லையா அவர் வந்து சொசைட்டியில் ஒரு முக்கியமான புள்ளியா அப்போ எடுத்து ஒரு தனியாக ஒரு தனிப்படை அமைச்சு அதை விசாரிக்கிறதுல அதில் ஒரு நியாயமும் ஏற்றுக்கிற விதமும் இருக்கும். ரேண்டமான ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய பாலாஜி முருகதாஸை தேடுறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு அதுக்கப்புறமா அவங்க யார் யார்கிட்டலாம் என்கொயரி பண்ணுறாங்களோ அவங்க யார் யாரை போய் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில் ரைட்டப்போ இல்லைனா வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. முதல் 20 நிமிஷம் ஒரு பயங்கர சீரியல் சீக்வன்சஸ் மாதிரியே போச்சு. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. இன்டர்வல் பிளாக்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இன்டர்வல்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது. நம்மளாம் என்னடா நடக்க போகுது செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்கப்ப நம்மளே கதையை வந்து யூகிச்சிடறோம். ஓகே இதுதான் கதையா, இதுதானா, இதுவாக தான் இருக்குமோ, ஒருவேளை இதாக தான் இருக்குமோ, இதுதான்டா கதை அப்படின்னு நம்மளே ஃபைனலைஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேனே இந்த கதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு. இன்றைய சூழலில் இன்றைய சொசைட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் வந்து உங்கள் பெண்களெல்லாம் வந்து பார்த்து வளங்க, பத்திரமா வளங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா நபர்கள் யாருமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை சரியாக சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏன் முன்வைக்க தவறுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் இந்த படமுமே இருக்குது. பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும், பத்திரமா வச்சுருக்கணும், விழிப்புணர்வாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் எந்த பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக முன்னே வரணும் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் கன்வே பண்ணல. ஆர்எல்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களை நல்லபடியாக வளங்க அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணல. இல்லையா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லை, அதையும் கன்வே பண்ணல. படித்த ஃபிசிக் நல்லா இருக்க நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசுகிற பசங்களே இப்படி தான் அப்படிங்கிறமான ஒரு ரேண்டமான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. இதையும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாக வெல்த்தாக இருக்கவங்களோ இல்லைனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்களோ சூசைட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக லோவாக இருக்கவங்களும் சரி, ஒரு குடும்பம் சார்ந்த பெண்ணாக இருப்பாங்கள்ல, அதாவது வந்து நான் ரொம்ப குடும்ப பெண்ணுப்பா அப்படின்னு இருக்கவங்க தான் தன்னோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னா, அதாவது தனக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா சூசைடு வரையும் போவாங்க. தன்னோட மானம் போயிடுச்சுன்னா அது உயிருக்கு போனதுக்கு சமம்னு சொல்லிட்டு அவங்க சூசைடு பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த கேரக்டரை வந்து அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறது இருக்குல்ல. ஒரு பணக்காரவங்க ஒரு படித்தவங்க சூசைட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பணக்காரவங்க படித்தவங்க டிவோர்ஸ் ஆனவங்களும் நான் எதுக்கு சாகணும், நான் வந்து அவனை பழி வாங்குன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கும், நான் எதுக்கு அது பண்ணணும், நான் இந்த முடிவு எடுக்குன்னு எடுக்கிறாங்க. கல்யாணமாகாத ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மட்டும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான நரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தவங்க சூசைட் பண்ண மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. பட் அது இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு 4 பேரை மட்டுமே எடுத்து ஒரு ஸ்டோரியாக பண்ணதுன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ரேண்டம் பர்சன்ஸை ஒரு 4-5 பேர் அந்த கதையிலேருந்து எடுத்துருக்கலாம்ல. அவங்கள்ட்ட ஜஸ்ட் போய் என்கொயரி இருக்கிறத தாண்டி அவங்கள எடுத்து அவங்க மூலமாக ஒரு இம்பாக்ட் கொடுத்த மாதிரி இருந்திருக்கலாம். எந்த முடிவுக்கும் வர முடியாத ஒரு சிக்கலான கேஸ். ஆக மொத்தம் இது மாதிரியான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸோடு ஒரு நல்ல பில்டான ஒரு கதைக்களத்தை எடுத்துகிட்டு வந்த ஒரு படம் தான் ஃபயர். February 14 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த டீமை இன்டர்வியூ பண்ணுறப்ப சாக்ஷி அண்ட் சாந்தினி ஒரு விஷயம் சொன்னாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க இந்த படத்துக்கு வந்தால் கப்பலாக வெளில போவாங்க, ஃபேக் லவ்வர்ஸ் வந்து இந்த படத்துக்கு கப்பலாக வந்தால் தனித்தனியாக தான் வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதை தான் இது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் கிளைமேக்ஸில் வச்சிருந்த ஒரு ட்விஸ்ட்டு, இந்த ஜேஎஸ்கே இருக்கார்ல, அவர் ஏன் வந்து இவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கிட்டார், நான் ஃபஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே, அதுக்கான பதிலாக கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. ரொம்பவே எதிரே பார்க்காத ஒரு விஷயமா அது இருந்தது. அந்த ஒரு விதத்தில் ஃபயர் படம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். நான் பொருளோட மதிப்பை பார்க்கறது இல்லை, அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ரேண்டம் கிரிஞ்சஸ் என்ன அப்படின்னா, பாலாஜி முருகதாஸுக்கு பெரிய அளவில் ஆக்டிங் வரல. ரட்சி தான் அந்த படத்தை காப்பாற்றிருக்காங்க, சாக்ஷியை காப்பாற்றிருக்காங்க, சாந்தினி காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து அஸ் வெல் அஸ் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு மழை பிடிக்காதா? மழை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சிங்கம்புலி அவர் கொடுத்த ரோலை வந்து காமெடியாகவும் சரி சீரியஸாகவும் சரி பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை வேறு வித ஒரு ப்ரொஜெக்ஷனில் காமிச்சிருக்காங்க. சரி, அது விதமாலாம் அதை தாண்டி கிரிஞ்சஸ் அப்படின்னா பாலாஜிக்கு ஒரு பெரிய அளவில் ஆக்டிங் வரல, டான்ஸஸ் சுத்தமாக வரல, ஒரு எமோஷனல் கன்வே ஆகலை, ஜஸ்ட் ஓன்லி அந்த ரொமான்ஸ் சீக்வன்சஸ் மட்டுமே அவருக்கு செட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சஸாக இருந்தது. சார், இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு எதுக்கு சார்? ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய அந்த ரேண்டம் பை ரேண்டம் டைலாக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபயர் படம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஓவராலாக அந்த படம் பார்க்குறப்ப சரி, இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு படம் தான், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட தான் இந்த விமர்சனம் முடியுது.
ஓவராலாக ஃபயர் படத்தை நீங்கள் எதற்காக எதிர்பார்த்தீங்க, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது, அதில் சொல்லப்பட்ட கதைக்களமோ அந்த கருத்துக்களோ இன்றைய சொசைட்டிக்கு தேவைப்படுறதானா, அது ஆண்களுக்கா பெண்களுக்கா, இது மாதிரியான படங்களை நீங்கள் வரவேற்கிறீங்களா, இல்லை இது ஒரு தேவையே இல்லாத அணி, இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற பல கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலை முரசு வைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.